ஹீரோயின் அட்டாக் பண்ணி சாகடிக்கிறதுக்காக மாஸ்க் போட்டு ஒரு நபர் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருப்பான். ஆனால் அப்போ நடந்த சண்டையில் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஹீரோயினை மாஸ்க் கழட்டியிருப்பாங்க, அவன் முகத்தை லைட்டாக பார்த்துருப்பாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வைஃபை செக் பண்ண வந்த நபர் தான் அவன். இப்போ இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினோட அக்கா பொண்ணு ட்ரெஸ் மாத்திர வீடியோவை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காத, எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு, நாங்கள் உனக்காக இருக்கோம்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. லவ் பண்ணுறதா சொல்லி பீகாரை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரி ஏமாற்றி இந்த பொண்ணு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருப்பான். இப்போ போலீஸும் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வளர்ந்து வரது ஹீரோக்கு பிடிக்காததால ஒருவேளை இவர் தான் அட்டாக் பண்ணிருப்பாருன்னு சொல்லி இப்போ இன்ஸ்பெக்டர் இவர் மேல டவுட் பண்றாங்க. ஹீரோயினை மாஸ்க் போட்டு கொல்ல வந்த அந்த நபர் வீட்டுக்கு வராங்க. அவங்க அங்க இல்ல, அவங்க அப்பா ரொம்ப ஆணாதிக்கத்தோட பேசிட்டு இருக்காரு. பொண்ணுங்கனாலே வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்றாரு. இதை இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டை கிஸ் பண்ணதால ஹீரோயின் மேல கோவமா அந்த ஹீரோவை இப்ப சமாதானம் ஆயிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவுட்டிங் போலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப பீச் பக்கத்துல இருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு ஹீரோயின் அவங்க டீமோட போயிருப்பாங்க. இப்ப இங்க கிராசரி வாங்குறதுக்காக ஹீரோவோ நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட வளர்ச்சி பிடிக்காம ஹீரோவே ஒருவேளை ஆளை வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் டவுட் பண்றாங்க. ஆனா ஆக்சுவலா இப்போ ஹீரோயின் டீம்ல இருக்க கௌதம் தான் அந்த கும்பல்ல இருக்க ஒரு மர்ம நபர்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை இன்டர்ன் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது, ஆனா இவங்க டீம்லயே இருக்கிறதால கௌதம் வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு. கிளியர் மைண்ட்ன்ற ஃபேக் ஐடி கௌதமோடதுன்னு இப்போ இன்டர்ன் கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ கௌதமும் ஹீரோயினும் பீச்ல ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹீரோயினை அட்டாக் பண்ணும்போது கௌதம் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இப்போவும் அதே வார்த்தையை சொன்னதுமே ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஒருவேளை அந்த நபர் கௌதமா இருக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இன்டர்ன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோயின் அட்டாக் பண்ண நபர் கௌதம்னு சொல்லிடுறாரு. இப்போ கோவப்படுற ஹீரோயினோ கௌதம போய் அடிக்கிறாங்க. நான் உனக்கு என்ன பண்ணேன், எதுக்காக ஆளை வச்சு என்ன அடிச்சேன்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினும் கௌதமும் நாமினேட் ஆயிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் தான் அவார்டு வின் பண்ணிருப்பாங்க. இதனால கௌதம் அந்த டிராஃபி எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லி ரெண்டு நபர் கூட சேர்த்துட்டு ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்து கலந்து அவங்களுடைய டிராஃபி எடுத்திருப்பாரு. அதோட ஹீரோயினை விட்டுடலாம்னு சொல்வாரு. ஆனா கூட இருக்கிறவங்களோ ஹீரோயின்லாம் அவார்டு வாங்கவே கூடாது, பொண்ணுங்கன்னா வீட்டுல அடக்கமா இருக்கணும்னு சொல்லி கோவப்பட்டு ஹீரோயினை அடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட தப்பா வேற நடந்துக்க பார்ப்பாங்க. ஆனா ஆட்கள் வரதை பத்தி ஹீரோயின் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. கௌதம் எங்க மாட்டிப்போமோன்னு பயந்து தான் அவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருப்பாரு. இப்ப இன்னொரு நபரோ ஹீரோயினை தேடி அந்த ரெசார்ட்டுக்கே வந்துடுறான். இப்போ கையில் சுத்தியில வச்சு ஃப்ரெண்டை வேற அடிச்சு போட்டுடுறான். இப்போ ஹீரோயினையும் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ள கௌதம் வந்து இப்போ அவனை அடிச்சுட்டு ஹீரோயினை தப்பிச்சு போக சொல்றாரு. இப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுறதால அந்த ரவுடியை பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்போ ஹீரோயினும் அவனை டிராஃபியாலேயே அடிச்சு சாகடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் தற்காப்புக்காக தான் அவனை சாகடிச்சதால இப்போ அவங்களையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பெண்கள் நான் வீட்டில் வேலை செய்யணும்னு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததால தான் இப்போ ஹீரோயின் இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ணதான் அவனால ஏற்க முடியாம அப்படி அட்டாக் பண்ணியிருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை இவனை கிஸ் பண்ண வீடியோவை ரிலீஸ் பண்ணி ஹீரோ கூட பிரச்சனை வர வச்சிருப்பான். ஏன்னா ஹீரோயின் வளர்றது இவனுக்கு பிடிக்கல. இவன் தான் மெயின் ரீசன். ஹீரோ ஹீரோயினுக்கு தெரியாமலே இந்த சீரீஸை இதோட முடிச்சிடுறாங்க.